சசிகா தூக்க முடியுதா? ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோம் பார்த்தோன்னா கோவளம் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பீச்சுக்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி மாறி ஜெசிகாட்ட கேட்போமா? சசிகா மாற ஓடியாங்க, ஓடியா ஓடியா ஓடியா. சசிகா இங்கே எதுக்குடா வந்திருக்கோம்? நம்ம மீன் வாங்குறதுக்கா? மாறா நீங்க சொல்லுங்க எதுக்கு வந்திருக்கோம்? மீன் வாங்குறதுக்கு, நண்டு வாங்குறதுக்கு, குளிக்கிறதுக்கு, வீட்டுக்கு போறதுக்கு. சூப்பர். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பயங்கரமான எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. சரி அதே மாதிரி பண்ணிடுவோமா? எல்லாத்துக்கும் சொல்லிருங்க பாய் பாய். இல்லை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றோம். என்ன சொல்லணும்? நல்லா என்ஜாய் பண்றோம். சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். காய்ஸ் இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தவங்களை கூப்பிட்றேன். வாங்க நர்சம்மா, வாங்க 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 வாங்க. இவங்க தான் அதுக்கு காரணம். எங்கே போய் மீன் வாங்கிட்டு வந்தாலும் நண்டு வாங்கிட்டு வந்தாலும் என்னங்க பழசாகவே இருக்குது, உங்களுக்கு வாங்க தெரியாதா? புதுசாகவே வாங்கிட்டு வர மாட்டீங்களா? ஃப்ரெஷ்ஷாக இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மேடம்? அதனால சரி, அதனாலதான் பார்த்தீங்களா இப்பெல்லாம் சொல்கிறாங்கன்னு, நட்சமாவை கட்டிட்டு நான் வர்ற பாடு இருக்கு. அதனால தாங்க சரி எங்கே போனாலும் நீ குறை சொல்லுவியே, சரி வா நம்ம கடலுக்கே கூட்டி போயிடலான்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியான மீன்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். எப்படி சொல்லுன்னா பார்த்தீங்க, கடலில் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போய் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து இங்கேயே போட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. மொத்தமாகவும் நம்ம கிலோ கணக்குலேயும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால தான் இங்கே வந்து கூப்பிட்டு வந்துட்டேன். வாங்க இங்கே மீன் நாங்கள் எப்படி வாங்குகிறோம், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி. அடுத்த ரவுண்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க பாருங்க.
நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு போட்டு பார்த்தோம்ல, அந்த போட்டு தான் இது. இந்த போட்டில் பார்த்தோன்னா அந்த போட்டு கரை ஒதுங்கினோடனே வந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடிடுவாங்க. ஒன்று கூடி வந்து அந்த போட்டில் இருக்க மீனை வந்து பேரம் பேச ஆரம்பிப்பாங்க. அதுதான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த போட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய பெரிய மீனாக மாட்டியிருக்கு. அவங்க வலை போட்ட இடத்துல இந்த மாதிரி பெரிய மீன்களாக சிக்கியிருக்குன்னு அவங்க சொன்னாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு சொன்னீங்களே, எல்லா மீனும் இறந்துருக்கே அப்படின்ட்டு. இதே டவுட்டு எனக்கு இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2 to 3 ஹவர்ஸ் ஆர் 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி போய் வலை போட்டுட்டு வந்துடுவாங்களாம். அந்த வலையில் வந்து மாட்டிட்டு அது வந்து தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தொடர்ந்து இருக்கிறப்ப வந்து அது இறந்து போயிடுமா. ஸோ அதனால தான் வந்து இந்த மீன்லாம் இறந்துருக்கு. பட் ஆனால் வந்து இந்த மீன் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆர் 1 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உயிரோடு இருந்த மீன் தானா. ஸோ அப்படித்தான் அங்கே இருக்க ஒரு மீனவர் சொன்னார். மாற அந்த மீனை தூக்கிடுவியா? ஆ? செத்துருச்சா? சரி அங்கே வச்சிருங்க. சசிகா தூக்க முடியுதா? ஓகே ஓகே. நாங்கள் இறால் வந்து இங்கே தான் வாங்கினோம். இந்த போட்டில் இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி, அந்த இறால் தான் வாங்கினோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே கூறு கணக்கில் தருவாங்க. இதை மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kg கணக்கில் வரும். அவர் ரேட் எவ்வளோ சொன்னாரோ 250 சொன்னார். நான் பேசி ஒரு 200 rupeesக்கு வாங்கினேன். மீனை படுத்த எங்க? ரொம்ப பெரிய மீனா? எங்க தூக்க முடியுமா? தூக்க முடியாதா? மாறா ஜாலியா இருக்கா? போமா ஜெசிகா பாருமா. ஒரு வழியாக எல்லா போட்டையும் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக நண்டும் ட்ராகன் ஃபிஷ்ஷு வாங்கினோம். இது ரெண்டுமே என்னோடய பொண்ணுக்கும் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னடா ட்ராகன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேணாம். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த இறாலை வந்து என்னோடய பொண்ணு பையனும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு ட்ராகன் ஃபிஷ்ஷுன்னு சொன்னோன்னே சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அன்னையிலேருந்து நாங்கள் ட்ராகன் ஃபிஷ்ஷுன்னே சொல்கிறோம்.
நம்ம இங்கே வந்து நண்டு வாங்கினாலும் சரி, இறால் வாங்கினாலும் சரி, மீன் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் இந்த போட்டுக்கு பக்கத்திலே வந்து லேடிஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உட்காந்துருப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட கொடுத்தோம்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. மாறனும் ஜெசிகாவும் அவங்ககிட்ட நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. எங்களோட நண்டு க்ளீன் பண்ணுறதை அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மாவும் சலிக்காமல் வந்து அந்த பசங்க கேட்குறதுக்குலாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே வாங்கிக்கிறேன் மாறா. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.